அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹி அம்மா பஅத். கண்ணியத்திற்குரிய இறைவனின் நல்லடியார்களே, அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நம் அனைவர் மீதும் உண்டாவதாக. தொடர்ந்து ஹஜ்ரத் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறுகளை ஒவ்வொரு பதிவில் தெளிவான ஆதாரங்களுடன் ஆரம்பத்திலிருந்து பார்த்து கொண்டு வருகிறோம். அந்த பதிவுகளை பார்க்காத சகோதரர்கள் அதனுடைய ஃபுல் பிளேலிஸ்ட்டை கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தருகிறேன், செக் பண்ணி பார்த்து கொள்ளுங்கள். அதிகமான பிரயோஜனங்களை நீங்கள் அடைந்து கொள்வீர்கள். கடைசி பகுதியில் ஹஜ்ரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை எப்படி திருமணம் முடித்தார்கள், அவர்களின் மூலமாக நபி அவர்களுக்கு எத்தனை குழந்தைகள் கிடைத்தன என்ற எல்லா விடயத்தையும் தெளிவாக பார்த்தோம். நபி அவர்களுடைய 35வது வயதில் ஒரு முக்கியமான நிகழ்வு மக்காவிலே நடந்தது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் கஅபத்துல்லா ஒரு ஆளுடைய உயரத்துக்கு பாறைகளின் மூலமாகத்தான் கட்டப்பட்டிருந்தது. ஹஜ்ரத் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்திலிருந்து கஅபத்துல்லாவுக்கு மேல் முகடு இல்லாமல் 9 முழம் உயரத்தில் தான் கஅபத்துல்லா இருந்தது. இந்த கஅபத்துல்லாவுடைய சுவர்கள் எல்லாம் சேதமடைந்திருந்தது. இதே போல கஅபத்துல்லாவுக்குள்ளால இருந்த பல பொக்கிஷங்களை ஒரு கூட்டம் திருடி கொண்டு சென்று விட்டார்கள். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நபித்துவம் கிடைப்பதற்கு 5 வருடங்களுக்கு முன்னால், அதாவது நபி அவர்களுடைய 35வது வயதில் மக்காவுல மிகப்பெரிய வெள்ளம் ஏற்பட்டு கஅபத்துல்லாவுடைய பல பகுதிகள் சேதமடைந்தது. எனவே குறைஷிகள் எல்லாம் சேர்ந்து நாங்கள் கஅபத்துல்லாவை புதுப்பித்து கட்ட வேண்டும் என்ற ஒரு முடிவை எடுத்தார்கள். பிறகு குறைஷியர்கள் முடிவு செய்து மக்களுக்கு ஒரு பொது அறிவிப்பை விட்டார்கள். இந்த விடயத்தை இமாம் அஸ்ரூகி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அக்பாரு மக்கா என்ற கிதாபிலே தெளிவாக கூறுகிறார்கள். இதே போல இப்னு ஹிஷாமும் தங்களுடைய சீராவிலே ஆதாரத்துடன் இந்த விடயத்தை பதிவு செய்திருக்கிறார்கள். குறைஷியர்கள் மக்களை பார்த்து, யாரிடத்திலே தூய பணம் நேர்மையான முறையில் சம்பாதித்த பணம் இருக்கிறதோ அந்த பணத்தை மட்டும் இந்த அல்லாஹுடைய ஆலயமாகிய காபாவை கட்டுவதற்கு நீங்கள் தர வேண்டும். தவறான முறையில், அதாவது விபச்சாரம், திருட்டு, வட்டி இது போன்ற பாவகரமான செயல் மூலமாக சம்பாதித்த பணத்தை இந்த பட்ஜெட்டுக்கு நீங்கள் போடக்கூடாது. பரிசுத்தமான முறையில் சம்பாதித்த பணம் மட்டும் தான் இந்த காபாவுடைய கட்டுமானத்துக்கு தேவை என்று ஒரு வசூல் செய்தார்கள். இந்த அடிப்படையில் நேர்மையான முறையில் சம்பாதித்த பணங்கள் எல்லாம் ஒன்று திரட்டப்பட்டன. இப்பொழுது இந்த கஅபத்துல்லாவை இவர்கள் புனல் நிர்மாணம் செய்வதாக இருந்தால் பழைய கட்டிடத்தை இவர்கள் இடிக்க வேண்டும். ஆனாலும் இந்த காபாவை இடித்தால் எங்களுக்கு ஏதாவது சோதனை வந்துவிடுமோ என்று பயந்து யாருமே இந்த காபாவுடைய அந்த சுவர்களை இடிப்பதற்கு முன்வரவில்லை. இந்த சந்தர்ப்பத்தில் வலீத் இப்னு முகீரா ஒரு ஆயுதத்தை எடுத்துக்கொண்டு முன்னால் வந்து, யா அல்லாஹ், நன்மையை நாடிய இதை செய்கிறேன் என்று சொல்லி ருக்னுல் ஷாமி, ருக்னுல் யமானியுடைய மூளையை இடிக்க ஆரம்பித்தார். இவர் இடிக்கும் பொழுது இவருக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாததை கண்ட குறைஷியர்கள் இவர்களும் அந்த பழைய கட்டிடத்தை இடிக்க ஆரம்பித்தார்கள். கடைசியாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கட்டிய அந்த அஸ்திவாரம் தென்பட்ட பொழுது மக்காவிலே இருந்த ஒவ்வொரு கோத்திரத்தாரும் ஒவ்வொரு பகுதிகளை கட்ட வேண்டும் என்று முடிவு செய்து ரோமானிய இன்ஜினியரான பாக்கூம் என்பவருடைய மேற்பார்வையில் அந்த கோத்திரத்தார் காபாவுடைய பகுதிகளை அவர்கள் கட்ட ஆரம்பித்தார்கள். பிறகு எல்லோருமே இந்த காபாவை கட்டுகிறார்கள். இந்த சந்தர்ப்பத்தில் ஹஜருல் அஸ்வதுடைய இடம் வருகிறது. இந்த ஹஜருல் அஸ்வதுடைய இடத்தை கட்ட வேண்டும் என்று சொன்னால் அந்த ஹஜருல் அஸ்வத் கல்லை அந்த இடத்திலே எடுத்து வைக்க வேண்டும். அதற்கு பிறகு தான் காபாவை கட்ட வேண்டும். ஹஜருல் அஸ்வத் புனிதமான கல் என்ற காரணத்தால் இதை யார் எடுப்பது என்ற ஒரு மஷூரா, ஒரு ஆலோசனை அந்த இடத்திலே வந்தது. இந்த விடயத்திலே மிகப்பெரிய கருத்து வேற்றுமை ஏற்பட்டு 4-5 நாட்களாக இந்த கருத்து வேற்றுமை தொடர்ந்து கொண்டிருந்தது. கடைசியில் இந்த கருத்து வேற்றுமை பெரிதாகி ஒரு போர் ஏற்படும் அபாயம் ஏற்பட்டது. இந்த சந்தர்ப்பத்தில் அபு உமையா பின் முகீரா அல் மக்சூமி என்பவர் ஒரு சிறந்த ஆலோசனையை கூறினார். அதாவது இந்த மஸ்ஜிதுல் ஹராமுக்கு யார் முதலாவதாக நுழைகிறாரோ அவருடைய ஆலோசனையை நாங்கள் எடுப்போம், அவரை நாங்கள் நடுவராக ஆக்கி அவர் என்ன சொல்கிறாரோ அந்த ஆலோசனையை நாங்கள் பின்பற்றுவோம் என்று கூற அந்த இடத்திலே இருந்த அனைத்து கோத்திரத்தாரும் இந்த மஷூராவை, இந்த ஆலோசனையை மனமாக ஏற்றுக்கொண்டார்கள். பிறகு அந்த மஸ்ஜிதுல் ஹராமுக்கு முதலாவதாக யார் வருகிறார்கள் என்று குறைஷியர்கள் நோட்டமிட்டு பார்த்து கொண்டிருந்தார்கள். அந்த சந்தர்ப்பத்தில் மஸ்ஜிதுல் ஹராமுக்குள்ளால் முதலாவதாக அன்றைய தினத்திலே வந்தது எம் உயிரிலும் உயிரான, உயிரிலும் மேலான கண்மணி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான். பிறகு முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஸ்ஜிதுக்குள்ளால் வரும் பொழுது குறைஷியர்கள் நபி அவர்களை பார்த்து, இதோ முஹம்மது வருகிறார், இவர் அமீன், இவர் நம்பிக்கைக்குரியவர் அல்லவா, இவரை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் என்று எல்லோரும் ஒரே மனதுடன் ஏற்றுக்கொண்டார்கள். பிறகு நபி அவர்கள் அருகிலே வந்த பொழுது
குறைஷியர்கள் நடந்த அந்த விடயத்தை நபி அவர்களிடத்திலே சொல்ல முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு போர்வையை கொண்டு வரச் சொல்லி அந்த போர்வைக்கு நடுவிலே அந்த ஹஜருல் அஸ்வத் கல்லை வைத்தார்கள். பிறகு அந்த இடத்திலே இருந்த கோத்திரத்தாருடைய தலைவர்மார்களை அழைத்து இந்த போர்வையை அனைத்து தலைவர்மாரும் ஒவ்வொரு பகுதியினூடாக பிடித்து தூக்குங்கள் என்று சொன்னதும் எல்லா கோத்திரத்தாருடைய தலைவர்மாரும் அந்த ஹஜருல் அஸ்வத் கல்லிருந்த போர்வையுடைய நுனியை பிடித்து தூக்க கஅபாவுக்கு நெருக்கமாக அந்த ஹஜருல் அஸ்வத் கல் கொண்டு வரப்பட்டதும் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த போர்வையிலிருந்து அந்த ஹஜருல் அஸ்வத் கல்லை தன்னுடைய முபாரக்கான கையால் எடுத்து அதனுடைய இடத்திலே வைத்தார்கள். இந்த முடிவை அந்த குறைஷியர்கள் மனதால் ஒப்புக்கொண்டார்கள். அருமையானவர்களே, அல்லாமா இப்னு ஹிஷாம் சீரால குறிப்பிடுறாங்க, குறைஷியர்கள் காபாவை கட்டும் பொழுது அவர்கள் காபாவை கட்டுவதற்காக ஒதுக்கிய பட்ஜெட் போதாததின் காரணமாக, பணத்திலே பற்றாக்குறை ஏற்பட்டதின் காரணமாக வடக்கு புறத்தில் இருந்த காபாவில் இருந்து 6 முழத்தை விட்டுவிட்டு அந்த பகுதியிலே ஒரு சுவரை எழுப்பினார்கள். காபா இருந்ததற்கு அடையாளமாக ஹத்தீம் என்ற வளைவை இந்த குறைஷியர்கள் ஏற்படுத்தினார்கள். இதற்கு தான் இந்த காலத்தில் ஹிஜ்ரை இஸ்மாயில் அல்லது ஹத்தீம் என்று பெயர் சொல்லப்படுகிறது. அதற்கு பிறகு காபாவை 15 முழம் வரை உயர்த்தி கட்டி மேலே முகடையும் ஏற்படுத்தினார்கள். காபாவுக்குள்ளால் 6 தூண்களையும் இந்த குறைஷியர்கள் ஏற்படுத்தினார்கள். எங்களை தவிர வேறு யாரும் இதற்குள்ளால் போகக்கூடாது என்பதற்காக வேண்டி ஒரு ஆளுடைய உயரத்துக்கு காபாவுடைய வாசலை உயர்த்தி கட்டினார்கள். அருமையானவர்களே, அல்லாமா அஸ்ரூகி அஹ்பாரு மக்கா என்ற கிதாபிலே குறிப்பிடும் பொழுது ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் காபாவை கட்டும் பொழுது 3 விடயங்களை செய்தார்கள். அதாவது காபாவுடைய வாசலை பூமியுடன் ஒட்டித்தான் அமைத்தார்கள். இதே போல காபாவுடைய வாசலுக்கு நேராக எதிரே இன்னொரு வாசலையும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அமைத்திருந்தார்கள். இதே போல காபாவுக்கு 2 மூலைகளை மட்டும் தான் ஏற்படுத்தியிருந்தார்கள். அதாவது ஹஜருல் அஸ்வதுடைய மூலையும் ருக்னுல் யமானியுடைய மூலையும், மற்ற 2ஐயும் வளைவாகத்தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கட்டினார்கள். ஆனால் குறைஷியர்கள் இந்த காபாவை கட்டும் பொழுது இவர்கள் இந்த 3 விடயத்திலே மாற்றத்தை ஏற்படுத்தினார்கள். முதலாவது, இந்த வளைவை இல்லாமலாக்கி அவர்கள் ஒரு சதுர அடிப்படையில் சுவரை எழுப்பி காபாவுக்கு 4 மூலைகளை ஏற்படுத்தினார்கள். இதற்கு முக்கியமான காரணம் பணத்திலே பட்ஜெட்டிலே பற்றாக்குறை ஏற்பட்டதினால். பிறகு காபாவுடைய மற்ற வாசலை மூடிவிட்டு ஒரே ஒரு வாசலை மட்டும் வைத்தார்கள். அடுத்தது, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் காபாவுடைய வாசலை பூமியுடன் ஒட்டித்தான் கட்டினார்கள். குறைஷியர்கள் எங்களை தவிர வேறு யாரும் இந்த வாசலுக்குள்ளால் செல்லக்கூடாது என்பதற்காக வேண்டி ஒரு ஆளுடைய உயரத்துக்கு காபாவுடைய வாசலை உயர்த்தி கட்டினார்கள். அந்த அடிப்படையில் தான் இன்று வரை இந்த காபாவுடைய அமைப்பு இருக்கிறது. சொல்ல போனால் அருமையானவர்களே, காபத்துல்லா முழுமையாக 5 தடவைகள் உடைத்து கட்டப்பட்டது. முதலாவது மலக்குமார்கள் தான் கட்டினார்கள், இரண்டாவது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கட்டினார்கள், மூன்றாவது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய 35வது வயதில் குறைஷியர்கள் கட்டினார்கள், நான்காவது ஹஜ்ரத் அப்துல்லா பின் ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கட்டிய அமைப்பிலே கட்டினார்கள். அதற்கு பிறகு 5வது தடவையாக ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் இந்த காபாவை முழுமையாக கட்டினார். அந்த சந்தர்ப்பத்தில் அப்துல்லா பின் ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் கொலை செய்தால் இது ஹிஜ்ரி 73 அல்லது 74வது வருடத்திலே நடக்கிறது. அருமையானவர்களே, பிறகு என்னுடைய எதிரி கட்டிய பிரகாரம் இந்த காபா இருக்கக்கூடாது என்று விரும்பி ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் என்ன செய்தான், குறைஷியர்கள் கட்டிய பிரகாரம் இந்த காபாவுக்கு 4 மூலைகளை ஏற்படுத்தி அவ்வாறு கட்டி முடித்தார். ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் கட்டிய முறைப்படித்தான் இன்று வரை காபத்துல்லா இருந்து கொண்டிருக்கிறது. அதற்கு பிறகு ஹஜ்ரத் ஹாரூன் ரஷீத் அப்பாசியாக்களுடைய முக்கியமான ஒரு ஆட்சியாளர், முக்கியமான ஒரு நீதமான அரசர் ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் அவர்கள் காபாவை நபி அவர்கள் விரும்பிய பிரகாரம், அதாவது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கட்டிய பிரகாரம் கட்ட விரும்பி அந்த காலத்திலே இருந்த மிகப்பெரிய மாமேதை இமாம் மாலிக் இப்னு அனஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களிடத்திலே போய் அனுமதி கேட்க இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொன்னார்கள், லா தத்தஹிது ஹாதல் பைத லுஅபதன் லில் முலூக். அவர்கள் சொன்னார்கள், இந்த அல்லாஹ்வுடைய ஆலயமாகிய இந்த காபாவை அரசர்களுடைய விளையாட்டு பொருளாக நீங்கள் ஆக்கிக் கொள்ள வேண்டாம். நீங்கள் இன்று ஒரு விதத்திலே கட்டுவீர்கள், நாளை இன்னொருவர் வந்து அவர் விரும்பிய பிரகாரம் காபாவை கட்டுவார். இப்படியே மாறி மாறி காபா கட்டப்பட்டால் இந்த காபாவுடைய கண்ணியம் இல்லாமலாக்கப்பட்டுவிடும். எனவே இருந்த பிரகாரம் நீங்கள் விட்டுவிடுங்கள், நீங்கள் ஒன்றும் செய்ய வேண்டாம் என்று அனுமதி கொடுக்க மறுத்ததும் ஹாரூன் ரஷீத் மன்னரும் அவர்களுடைய, அதாவது இமாம் மாலிக்குடைய பேச்சை கேட்டு காபாவை கட்டக்கூடிய அந்த எண்ணத்தை அடியோடு விட்டுவிட்டார்கள். எனவே ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் கட்டிய பிரகாரம் தான் இன்று வரை காபத்துல்லா இருந்து கொண்டிருக்கிறது. இதற்கு பிறகு என்ன நடந்தது என்பதை இன்ஷா அல்லாஹ் அடுத்த தொடரில் தெளிவாக பார்ப்போம். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி
வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையை முழுமையாக பின்பற்றி அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெறக்கூடிய கூட்டத்திலே அல்லாஹ் நம் அனைவரையும் சேர்த்தருள்வானாக. ஜஸாக்குமுல்லாஹு கைர். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.